தெரியும்.
ஸ்டார்ட் பண்ணுவோமா? வருஷத்துல ஸ்டார்ட் பண்ணுவோமாண்டே? 10 ஆயிட்டு, இல்லாட்டி கொஞ்சம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோமா? ஜுஹர், நான் கலைக்கிறது கேக்குதா உங்களுக்கு? நான் கலைக்கிறது கேக்குதா உங்களுக்கு? ஓகே. ரைட். ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்ப? சார் ஸ்டார்ட் பண்ணுவோம். சொல்லிட்டீங்களே. இது பேசுங்க, வீடியோ பேசுங்க. சரி. சரியா? எல்லாரும் மியூட் பண்ணிக்கலுங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? கிளாஸ் எப்படி நடக்குமெண்டா, இந்த கிளாஸ் வந்து வளமையான தியரி கிளாஸ் மாதிரி நடக்க மாட்டுச்சு. என்னன்னா, உங்கள வந்து எப்படி எக்ஸாமுக்கு ஃபேஸ் பண்ண வைக்கின்றது ப்ரிப்பேர் பண்ண கிளாஸ் தொடர் தான் இந்த கிளாஸ் தொடர். அதாவது பெருசா நாங்க தியரி பாட்டுகள் பார்க்க மாட்டோம். அதாவது ஒரு கேள்வியை செய்வதற்கு தேவையான எவ்வளவு உங்களுக்கு நாலேஜ் வேணுமோ அந்த நாலேஜோட ஒரு கேள்வியை உங்களுக்கு எப்படி மேக்சிமம் ஸ்கோர் பண்ணேலும்னு பார்க்கறத மேக்சிமம் ஸ்கோர் பண்ண போன்ற வேற ட்ரிக்ஸ்களை பார்க்கத்தான் நாங்க இந்த கிளாஸ் தொடர்ல செய்வோம். சரியா? இது இல்லாம நாங்க படிச்சுக்கிட்ட சீரியஸ் கிளாஸ் வந்து வேற நடக்கும். நான் வந்து இதை வந்து கொமனா தான் விட்டுருக்கேன், யாருக்கும் வந்து ஜாயிண்டா ஹெல்ப். சரியா? அப்ப என்ன எல்லாருக்கும் தெரியுமா நினைக்கிறேன். தெரியாத யார் செய்கிறீங்களா? தெரியாத யார் ஆகிக்கிறீங்களா? இல்ல, அப்ப எல்லாருக்கும் தெரியுமே. பாருங்க, டீடைல்ஸ் போட்டிக்கேன் பாத்துக்கலுங்க. நான் மொரட்டோ யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செய்தேன். சரியா? போவோம், நாங்க படுத்த ஸ்லைடுக்கு போவோம். முதலாவது கேள்வி என்னண்டா, நாங்க இன்றைக்கு என்னண்டா ஒரு அடுத்த கட்ட கிளாஸுகளை எப்படி வடிவமைச்சு உங்களுக்கு இப்ப இந்த இடத்துல இருந்து இன்னொரு 8 மாசத்துக்கு போறோம் நீங்க எந்த லெவலுக்கு போகணும் மட்டும் டிசைட் பண்ணதான் இந்த கிளாஸ்ல நாங்க செய்ய போறோம். சரியா? இப்ப இதுல வந்து உங்களோட ஐடியாஸையும் எங்களுக்கு நீங்க செல்லும். சரியா? இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டீம் ஒர்க் மாதிரி. அதாவது ஃபெயில் ஆகிக்க வர வந்து கொஞ்சம் மேல இருக்கு, ஏஐக்கு வர வந்து எப்படி அவருக்கு 90+ மாதிரி எடுத்து அவரை ஜெட் ஸ்கோரை கூட்டி நல்ல ரேங்க் கொண்டு எடுக்கிறது, நல்ல யூனிவர்சிட்டி போறதுக்கு மாதிரி தயார்படுத்துறது தான் இந்த கிளாஸ்ல நோக்கம். சரியா? இதுல வந்து பெருசா தியரிகளோ இதுகளோ கவர் பண்ணப்பட மாட்டுச்சு. சரியா? இந்த கிளாஸ் எப்படி நடக்கும்ன்றதுலதையும் பிறகு பார்க்கும். வாங்க சொல்லி முடிஞ்சோடனே ஸ்டார்ட் பண்ணுவோம்.
சரி ஸ்டார்ட் பண்ணும். என்னண்டா முதலாவது என் கேள்வி வந்து இங்க இவ்வளவு படிக்கிறீங்க 2019 A லெவல் செய்ய வந்துட்டீங்க. இந்த எக்ஸாம் நீங்க செய்ய வேணும். 2-3 பேர் ஆன்சர் சொல்லுங்க. இந்த எக்ஸாம் செய்ய வேணும். செட்ல போட்டாலும் சரி இல்லாட்டி இதுல போட்டாலும் சரி. இதுல வாய்ஸ் என்ன அன்மியூட் பண்ணி சொன்னாலும் சரி. 2 பேராவது சொல்லுங்க இந்த எக்ஸாம் செய்ய வேணும். சரிங்களா 2 பேரு இந்த எக்ஸாம் செய்ய வேணும். சரி பேரை சொல்லி கூப்பிடுமே. ஒரு ஆள் போட்டிக்காரு டு மேக் அ பியூட்டிஃபுல் கெரியர். அது ஒண்ணு. அடுத்தது செல்லாட் நான் பேர் சொல்லுவேன். ரெண்டு பேர் சொல்லுங்க. இது இல்லாத வேற ஏதாவது ஒண்ணு இதை சொல்லுங்க. நான் ஷசான் சொல்லுங்க பாப்போம். நீங்க இந்த எக்ஸாம் செய்ய வேணும். நல்ல ஃபீல்ட செலக்ட் பண்ண. நல்ல ஃபீல்ட செலக்ட் பண்ணா எதை மீன் பண்ணுவீங்க? நல்ல ஃபீல்ட்னா எதை மீன் பண்ணுவீங்க? நான் பேரை ஒத்தோட சொல்ல மாட்டேன். இல்ல மெசேஜ் போட பேரை சொல்ல மாட்டேன். நல்ல ஃபீல்டு நீங்க மீன் பண்ணுவீங்க. ஆன்சர் இல்ல. சரி சரி இன்ஜினியரிங். சரி அவருக்கு இன்ஜினியரிங் போயிடணும். ஒரு ஆள் வந்து டு மேக் அ பியூட்டிஃபுல் கெரியர் அனுப்பிக்கிறாரு. ஆர்ட்ஸ் காமர்ஸ் இல்ல. நான் இவ்வளவு நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணினேன். அந்த ஹார்ட் ஒர்க்காக வேண்டி எக்ஸாம் செய்ய வேணும் என்று சொல்லிக்க. சரியா? இப்ப நாங்க வேற இதுகள் இருந்தாலும் இப்ப சொல்லுங்க. பிரைவேட் செட்ல போடுங்க. சரியா? 3 ஆன்சர் வந்து எங்களுக்கு கேட்டா அதாவது ஒரு ஆள் சொல்லிக்காரு ஹார்ட் ஒர்க் பண்ணதால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே வந்து இன்ஜினியரிங் போக வேணுமா. இன்னொரு ஆள் சொல்லிக்காரு வந்து இன்ஜினியரிங் நல்ல ஃபீல்ட் செலக்ட் பண்ண. இன்னொரு ஆள் வந்து கெரியரை சூஸ் பண்ண சொல்லிக்காரு. சரியா? யாருக்காவது சயின்டிஸ்ட் ஆக வேணும்னு ஆசைக்கா? சயின்டிஸ்ட் ஆக வேணும்னு ஆசைக்கா? சரி அப்படி ஒருத்தருங்கீங்க இல்ல. சரியா? இப்ப பாருங்க. அப்ப 3 ஆன்சர் வந்திருக்கு. இது இல்லாம வேற ஆன்சர் இருந்தாலும் சொல்லுங்க. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆன்சர் இருந்திருக்கு. இதுக்காக வேண்டிதான் நீங்க இவ்வளவு 2 வருஷமா படிச்சுக்கிறீங்க. அதாவது 2019 ஜனவரியில அநேகமான நாட்கள் கிளாஸுக்கு சேர்ந்துட்டீங்க. 2 வருஷம் இப்ப எங்கட முடிஞ்சு. சரியா? இப்ப பாப்போம் ஃபைனல் எக்ஸாம் எப்படி வரப்போகுதுன்னு பார்ப்போம். நான் மிக்ஸ் ஆகி தான் போவேன். ஃபைனல் எக்ஸாம் எப்படி வரப்போகுதுன்னு பார்ப்போம். சரியா? முதலாவது வந்து மெட்ஸ்ல 2 பார்ட்டிகள் எல்லாருக்கும் தெரியும். என்ன? பியோவும் எப்ளைடும். அதுல வந்து 2லயும் ஒரே மாதிரி வரும். எப்படின்னா பார்ட் ஏல 10 ஸ்ட்ரக்சர், எப்ளைட்லயும் பார்ட் ஏல 10 ஸ்ட்ரக்சர், பார்ட் பில 5S. அதுல வந்து 7Sல இருந்து 5S செய்யணும். அதாவது நீங்க 2 வருஷம் படிக்கிறது வந்து இந்த பகுதியை செய்யறதுக்கு தான். சரியா? ஆகவே நீங்க வந்து அந்த 2 வருஷத்துல எதை நீங்க இது பண்ணாட்டியும் இந்த பகுதியை செய்யறதுக்கு நீங்க ரெடியாகி இருக்க வேணும். அதைத்தான் நாங்க இந்த கிளாஸ்ல செய்ய போறோம். சரியா? இப்ப வந்து கவனிங்க. பியோல வந்து எங்களுக்கு 3 ஹவருக்கு, அதாவது மொத்தம் 180 நிமிஷம் இருக்கு. சரியா? மொத்தம் 180 நிமிஷம் இருக்கு. அதை வந்து 10 ஸ்ட்ரக்சருக்கு 1 ஹவரை கொடுப்போம். பார்ட் பி எஸ்ஏக்கு வந்து நாங்க 2 ஹவரை கொடுப்போம். சரியா? இப்ப பாருங்க, நான் அப்படி கொடுத்தேன்டா அப்படி கொடுத்தேன்னா எனக்கு வரும் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்து எனக்கு 60 நிமிஷம். 10ஆல பிரிச்சா ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 6 நிமிஷம் வரும். அதே மாதிரி ஒரு எஸ்ஏக்கு வந்து எனக்கு 24 நிமிஷம் வருது. சரியா? ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 6 நிமிஷமும் ஒரு எஸ்ஏக்கு 24 நிமிஷமும் தான் எங்களுக்கு வருது. ஆகவே இதுல ஒரு எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் தருவாங்க, எங்களுக்கு புதுசா தராங்க. இதுல வந்து என்ன விஷயம் என்றா இந்த 3 ஹவர் தான் நீங்க என்ன அவ்வளவு கேள்வியையும், அதாவது 1000 மார்க்ஸுக்காக வேண்டியும் நீங்க எலோகேட் பண்ண வேண்டும். சரியா? பாருங்க,
நீங்க வந்து 2 வருஷம் வந்ததுல வந்து எவ்வளவு இதை முதலாவது நீங்க நோட் பண்ணிடுங்க. ஏன்னா நாங்க 8 மாசம் இல்லாட்டி 9 மாசம் இந்த கிளாஸை கொண்டு போக வேணும். கிளாஸ் கொண்டு போவதில் வந்து நாங்க இப்போதைக்கு நிலையை விட கட்டாயம் முன்னேறி இருக்க வேண்டும். சரியா? இப்ப முதலாவது என்ன கேள்வி என்னன்னா, 2 வருஷம் எல்லாரும் படிச்சுட்டீங்க. சரியா? இதுல வந்து நீங்க எதெல்லாம் படிச்சிட்டீங்க, எதெல்லாம் படிச்சில்ல, இப்படி ஒரு லிஸ்ட் ஒன்ன வச்சு யார் சொல்லிக்கிறீங்களா? அதாவது எனக்கு சிலபஸ்ல என்ன ஈக்கெண்ட் எல்லாம் தெரியும், அதுல இதெல்லாம் முடிஞ்சு தெரிஞ்ச யார் சொல்லிக்கிறீங்களா? நான் கேட்க மாட்டேன். தெரிஞ்ச யார் சரி இருந்தா சொல்லுங்க, நான் போலன்னு போடுவேன். எத்தனை பேருக்கு தெரியும் பார்ப்போம். சொல்லுங்க, தெரிஞ்சாவது யாரும் சொல்லுங்க. ஒரு ஆள் சரி சொல்லுங்க. யாராருக்கு எனக்கு சிலபஸ்லேக்கு எல்லாமே தெரியும், சிலபஸ் மீன் படிச்சில்ல ஆனா இதெல்லாம் வரும் எனக்கு தெரியும். ஒரு ஆள் சொல்லிக்கு, இன்னொரு ஆள் வந்து சிலபஸே குழப்பம், அதைத்தான் எதிர்பார்த்தேன். வேற வேற சிலபஸே குழப்பம், அந்த வேலையைத்தான் நான் எதிர்பார்த்தேன். வேறொரு ஆள் எதை சொல்லுங்க. ஒரு ஆள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறீங்க, நான் பேரு சொல்ல மாட்டேன். ஒரு ஆளுக்கு தெரியும், ஒரு ஆளுக்கு தெரியும். வேற பேப்பர் இப்படி தாண்டி தெரியும், அதுவும் நல்ல, அது மிச்சம் நல்ல. சிலபஸ கேட்டோம், படிச்சு தாரன் எல்லாம் சிலபஸா? சரி, படிச்சு தார எல்லாம் சிலபஸா வந்து நீங்க எப்படி சொல்லுவீங்க? படிச்சு தார சிலபஸா தான் இருக்கும். சரியா? அதை எக்ஸ்ட்ரா போவாங்க. உங்களுக்கு கட்டாயம் சிலபஸ்ல என்ன கேண்டு ஃபுல்லா தெரிஞ்சுக்க வேணும். சிலபஸ்ல வந்து 100% அடுத்ததுல எக்ஸ்ட்ரா 10% தெரிஞ்சதுக்கு என்ன ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா சிலபஸ்ல 10% தெரிஞ்சுக்கிண்டு மற்ற விஷயம் எல்லாம் 90% தெரிஞ்சா பிரச்சனை. பட் டிஃபரெண்ட் சிலபஸ் எவ்வளவு வந்து தெரியா, மாடல் தெரியும், பட் சிலபஸ் எவ்வளவுன்னு தெரியா. டிஃபரெண்ட் ஆகுமேன்னு சொல்லிக்காரு. டிஃபரெண்ட் ஆகுமே பேப்பர் மாடலா இல்லாட்டி சிலபஸா? சிலபஸ் ஃபுல்லா கிளியர் இல்லை, பட் ஆனா இது சரி. அதாவது நிறைய பேர் வந்து பேப்பரை சரி பாத்துக்கிறீங்க, ஒரு ஆள் பேப்பர் மாடல் மாறுமெண்டு போட்டிக்காரு, அதை பத்தி நான் பொதுவாக கதைப்போம். சரியா? ஆகவே வந்து எல்லாருக்கும் வந்து அநேகமான ஆட்களுக்கு வந்து இதுல ஆன்சர் பண்ணாத அநேகமான ஆட்களுக்கு என்ன ஆயிக்கும்டா, இது வந்து குழப்பமான ஒரு விஷயமா தான் இருக்கும். சரியா? அந்த குழப்பங்கள் இல்லாம போறதுதான் இந்த கிளாஸ் தொடர்கிட்ட தேவை. கதைக்கே கேக்குதா? கேக்குதானே? என்ன சரி, அந்த கதைக்கு கேட்காட்டி இல்லாட்டி வீடியோ பிரச்சனை தான் சொல்லுங்க. அரசன் எவ்வளியோ நாமும் அவ்வளியோ, அவங்க சொல்றதான் நாங்க செய்யணும், அவங்க சொல்றதான் நாங்க செய்யணும். செஞ்சா நீங்க அந்த இடத்துக்கு உங்களோட டார்கெட்டுக்கு போகணுமான்னு நீங்க யோசிக்க வேணும். சரியா? அந்த வசனத்தையும் சேர்த்துக்கலுங்க. அந்த டார்கெட்டுக்கு உங்களுக்கு போக இல்லாட்டி என்ன, அவ்வளவு காலம் கடிச்சத்துல பிரயோசனம் ஒண்ணும் இல்லை. தெரியாதே சார், ஒரு ஆளு தெரியாதுன்னு போட்டிக்காரு. சரியா? நாங்க வந்து அடுத்ததுக்கு போவோம். சரியா? இப்ப நான் வந்து ஒரு பேப்பர்ட கொமெண்ட்ஸ் மாடலுக்கு போறேன். அதாவது ஒரு பேப்பர் ஒன்னும் எப்படி வாரண்ட கொமெண்ட் வடிவம் ஒண்ணுக்கு நான் போறேன். சரியா? பியோ எப்படி வரும் பாப்போம். சரியா? முதலாவது கேள்வி வந்து கணித தொகுத்தறிமுறை வரும். முதலாவது கேள்வி வந்து கணித தொகுத்தறிமுறை வரும். ரெண்டாவது வந்து சமநிலை வரும். மூணாவது வந்து நான் சும்மா சொல்லியும் போறேன், இங்கிலீஷால போட்டதால சில ஆட்கள் விளங்க, அதுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன். மூணாவது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வரும், அதாவது சிக்கல் எண்கள் வரும். நாலாவது வந்து பைனோமியல் எக்ஸ்பிரஷன், அதாவது ஈர்ரூப் விரிவு. அஞ்சாவது லிமிட். ஆறாவது வந்து தொகையிட்ட பிரயோகம். ஏழாவது வகையிட்ட பிரயோகம். எட்டாவது ஆள்கூறுகள்ல கோஆர்டினேட்ஸ்ல ஸ்ட்ரெயிட் லைன் வரும். 9வது சர்க்கிள் வரும். 10வது ட்ரிக்னோமெட்ரி வரும். அதே மாதிரி பார்ட் B பாருங்க, எஸ்ஏ டைப்ல வரப்போகுதோ. பார்ட் 1ல பொலினோமியல் குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன். குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன்டா இருபடி சார்புகள். அடுத்து ரெண்டாவதுல வந்து வரிசை மாற்றம் சேர்மானம் அல்லது இது வரும், அல்லது ஈர்ரூப்பு விரிவுகள்.
அடுத்து வந்து சீரிஸ் என்றா தொடர், மெட்ரிக்ஸ் தாயம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்றா சிக்கலன்கள். அதெல்லாம் அது கீழே டெரிவேட்டிவ் என்ற வகையீடு 4வது கேள்வி, 5வது தொகையீடு, 6வது கோஆர்டினேட்ஸ் ஆள்கூறுகள் ஆள்கூற்றுத்தளம், 7வது வந்து திருகோண கணிதம். இப்ப சொல்லுங்க, இவ்வளவுதான் கொமனான பேப்பர்ட மாடல். இதுட மாடல் கொஞ்சம் மாற இயலும். இப்ப என்ன சொல்லுங்கடா, இந்த இதை நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க, இதுல எவ்வளவு படிச்சுக்கன்னு சொல்லுங்க. இதை பார்த்துட்டு இந்த கிளாஸுக்கு வேறையா கொப்பின்னு வச்சுக்கிட்டா நல்லா, ஃபர்ஸ்ட் பேஜ்ல இது எழுதுங்க, எழுதினா நல்லா எழுதி இதுல எதெல்லாம் படிச்சுட்டுங்க, இந்த எந்தெந்த கேள்வி எல்லாம் வந்தா செய்யலும்ன்றதை நீங்க கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. எத்தனை பெர்சன்டேஜ் சரி சொல்லுங்க. 2 நிமிஷம் தாரேன், 2 நிமிஷம் தாரேன். அதுல வந்து இது எழுதுங்க. என்னன்னா நாங்க ஒவ்வொன்றா இதெல்லாம் செஞ்சு போவோம், ஃபுல்லா முடிக்காட்டும் போவோம் இன்ஷாஅல்லாஹ். சரியா? ஆகவே இது எழுதி எதெல்லாம் நீங்க படிச்சுட்டீங்கன்னு, எவ்வளவு படிச்சிட்டீங்கன்னு பெர்சன்டேஜ் பாருங்க. என்னண்டா இதுலதான் இது கட்டாயம் 10 செய்ய வேணும். இது செஞ்சா தான் உங்களுக்கு 250 மார்க்ஸ் வரும். இதுல ஏதாவது 5 செஞ்சா தான் உங்களுக்கு 750 மார்க்ஸ் வரும். சரியா? இப்ப பாருங்க, இதுல எதெல்லாம் படிச்சுக்கிறேன் பாருங்க. ரெண்டு நிமிஷம் தாரேன். இதை முதலாவது எழுதி மார்க் பண்ணுங்க, இதெல்லாம் படிச்சுக்கண்டு. ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திக்கு பார்ட் ஏல 5 செய்யலும், பார்ட் பில 3 செய்யலும்னு வந்திக்கு. அதாவது வந்து பார்ட் ஏல 5 கிட்டத்தட்ட வந்து எங்கட வந்து 250ல 125 மார்க்ஸ் கவர், 3 150 450 மார்க்ஸ் கவர். சரி, எத்தனை பெர்சன்டேஜ் பார்த்து போடுங்க. அதை மத்தாக்களும் சொல்லுங்க பார்ப்போம். இதுல ஏதாவது வேர்ட்ஸ் தெரியாட்டிங்கள் நான் சொல்லுவேன். எம்ஐ கணித தொகுதி முறை, அதாவது மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், இன்இக்வாலிட்டி சமநிலைகள், காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிக்கலன்கள், பைனோமியல் ஈருறுப்பு. சரியா? இதை பார்த்து மார்க்ஸ் ஒன்று போடுங்க. ஒரு ஆள் 75% போட்டிக்காரு. அடுத்த இன்னொரு ஆள் வந்து பார்ட் ஏல 50% முடிச்சுக்கிட்டு போட்டிக்காரு. பார்ட் ஏல 8 செய்யலாம், பார்ட் பில 6 செய்யலாம். அடுத்து சரி, பார்ட் 1 to 6, பார்ட் 1 to 6, பார்ட் 1ல 6 செய்யலாம், பார்ட் ஏல 5 செய்யலாம். சரியா? ஆகவே நிறைய பேர் வந்து ஆல்மோஸ்ட் 50% மேல செஞ்சிட்டீங்க. சரியா? 50% மேல செய்யுங்க. சரியா? அது பிஓ பத்தினது. இப்ப பாப்போம் எப்படி பாருங்க. இதை நீங்க கட்டாயம் எழுதி வைங்க, என்ன பிறகு செய்ய வேலைகளுக்கு தேவைப்படும். சரியா? பார்ட் இப்ப பாருங்க, எப்ளைட்ல எவ்வளவு படிச்சுட்டு பாருங்க. பார்ட் ஏல முதலாவது கேள்வி வரும் இம்பல்சன் கொலிஷன் என்ன கணத்தாக்கு, ரெண்டாவது ப்ரொஜெக்டைல் இது சும்மா ரஃப்பான இது ஒண்ணுதான், பொதுவா வாரத்தை நான் போட்டிங்க. ப்ரொஜெக்டைல் எரியம், மூணாவது புலி ஆப்பு கேள்வி ஒன்று வரும், ஆப்பில கப்பி கேள்வி வரும், ஆப்பிலாட்டி கப்பி கேள்வி. நாலாவது வேக் பவர் எனர்ஜி வேலை வலு சக்தி. அஞ்சாவது காவிகள். ஆறாவது வந்து புள்ளி விவரவியல். ஏழு மட்டும் நிகழ்தகவு, 9 10. சாரி, ஆறாவது வந்து நிலையியல், 9 10 புள்ளி விவரவியல். சரியா? பார்ட் பில வந்து முதலாவது கேள்வி வந்து விடி கிராஃப், அதாவது லீனியர் மோஷன் வரும். அடுத்தது சாஃப் வேகம் வரும். பார்ட் பில ரெண்டாவது வந்து இது வந்து ஆப்பு கப்பி. மூணாவது வந்து வட்ட இயக்கம், இது SHM எல்லாருக்கும் தெரியும். இது வெக்டர்ஸ் காவிகள். அடுத்தது வந்து ஒருதள விசை தொகுதி. 5ல வந்து ஃபிக்ஷனோ ஜாயிண்டட் உராய்வு அல்லது மூட்டியக்கோள். டி வந்து சட்டப்படல். 6 வந்து சென்டர் ஆஃப் மாஸ், அதாவது புயிர்ப்பு மையம். 7 வந்து நிகழ்தகவும்
புள்ளிவிவரையிலும் வரும். இதுல எதெல்லாம் படிச்சுக்கணும் இப்ப நீங்க மார்க் பண்ணுங்க. 2 நிமிஷம் தரேன். இதெல்லாம் படிச்சுக்கிட்டு மார்க் பண்ணி எவ்வளவு பெர்சன்டேஜ்னு சொல்லுங்க. நீங்க கட்டாயம் மார்க் பண்ணி வச்சுக்கணுங்க. பார்ட் ஏ டிரான்ஸ்லேட் பண்ணுங்களே. பார்ட் ஏ வந்து முதலாவது வந்து கணத்தாக்கு, ரெண்டாவது வந்து எரியம், மூணாவது வந்து புலியண்ட ஆப்பு, ஆப்பிளாடி கப்பி சின்ன கேள்வி ஒன்று வரும். நாலாவது வந்து வேலை வலு சக்தி, அஞ்சாவது காவிகள், ஆறாவது வந்து நிலையியல், ஏழாவது எட்டாவதும் நிகழ்தகவு, 9 புள்ளிவிவரவியல். சரியா? ஓகே சார். சரியா? ஆன்சர் வருகிறது. பார்ட் ஏல 4 செய்யலும், பார்ட் ஏல 5, பில 4, பார்ட் ஏல 2, பார்ட் பில ஒன்னையும் ஃபுல்லா செய்ய இயலாது, கொஞ்சம் கொஞ்சம் செய்யலாம். பார்ட் ஏல 6, பார்ட் பில 3. சரியா? வேற யாராச்சும் ஆன்சர் இருக்கா? ஆன்சர் இருந்தா சொல்லுங்க. பார்ட் ஏ 1 பில 3, பார்ட் ஏ 1 பில 3 விலங்கல்ல. பார்ட் ஏ 1 பில 3 விலங்கல் எனக்கு 25% ஒன்லி சார். சரியா? அடுத்து வந்து பார்ட் பி 2 and செகண்ட் 5th கொஸ்டின்ல செய்யலாம். A1 B1 பார்ட் ஏல 2. சரியா? ஆகவே கவனிங்க, ஒத்தரும் இதுவும் 50% முடிஞ்ச மாதிரி தான். சரியா? இப்ப நான் பார்ப்போம். இப்ப வந்து நாங்க இந்த நிலைமையில இருந்து நாங்க எப்படி அடுத்த கட்டத்துக்கு போறோம்ன்றத பார்ப்போம். அதாவது கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே வந்து ஒரே நிலையில தான் இருக்கிறீங்க. சரியா? 2 வருஷத்துக்கு ஒரே அளவு தான் படிச்சுக்கிறீங்க. இன்னும் 8 மாசம் தான். கவனிங்க, ஜனவரியில வந்தது, சரியா பார்த்தா ஆகஸ்ட்ல எக்ஸாம். உங்களுக்கு பேச்சுக்கு நிறைய இது நடந்ததால வராவில்லை, ஒரு 50% முடிஞ்சிருக்குமே. இன்னும் 8 மாசத்துல வந்து 50% நீங்க முடிக்க வேணும். சரியா? அப்ப சில ஆட்களுக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ணிடலாமேக்கும், ஹேண்டில் பண்ண ஆட்களுக்கு வந்து எப்படி டைம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். அதுகளை இல்லாமதுக்கு தான் இந்த கிளாஸ் வகுப்பு தொடர் நடக்கும். சரியா? இப்ப பாப்போம். நான் 8 மாசத்துக்கு ஒரு பிளான் போட்டீங்க. எப்படின்னா, ஒரு மாசத்துக்கு 4 கிளாஸ் நடக்கும் தானே. இந்த 4 கிளாஸ்ல வந்து ஒரு மாசத்துக்கு வந்து நாங்க மொத்தம் எங்களுக்கு 20 ஸ்ட்ரக்சர் இருக்கு, 2 சேர்த்தா, எப்ளைடையும் பியோவையும் சேர்த்தா. ஆகவே நாங்க 3 ஸ்ட்ரக்சர் செய்வோம். அதாவது பியோல 1 செஞ்சா எப்ளைட்ல 2 செய்வோம், பியோல 2 செஞ்சா எப்ளைட்ல 1 செய்வோம். சரியா? இதுல ஒப்ஜெக்டிவ், அதாவது இதுல விளைவுகள் எல்லாம் என்னன்றதை நாங்க பிறகு காட்டுவேன். அதே மாதிரி 2 எஸ்ஏ செய்வோம், எஸ்ஏக்கு பிராக்டிஸ் பண்ணுவோம். சரியா? அநேகமா தியரிய மெயினா டார்கெட் பண்ணாம அந்த கேள்வி எப்படி செய்யறதை நாங்க பார்ப்போம். சரியா? எப்ளைட்ல 1, பியோல 1 விளங்கிக்கும். அதாவது இது ஒரு மாசத்துக்கு 3 ஸ்ட்ரக்சரும் 2 எஸ்ஐயும் செய்யும். சரியா? இது ஓகே, இல்லாட்டி வேற ஏதாவது ஐடியா இருக்கா? இதை விட எஃபெக்டிவான ஐடியா இருக்கா யாராருக்கு? யாராவது இருந்தா சொல்லுங்க. இதை விட எஃபெக்டிவான ஐடியா, அதாவது இதை விட நல்ல ஐடியா இருந்தா சொல்லுங்க. தட் இது ஓகேயா? இது ஓகேயா? இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம்.
இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம் மீன் நீங்க கேள்வியோட கவுண்டர் சொல்லிட்டீங்களா இல்லாட்டி கிளாஸ் நம்பர் சொல்லிட்டீங்களா 3 ஸ்ட்ரக்சர் மீன் என்னண்டா 3 ஸ்ட்ரக்சர் என்னடா மொத்தம் எங்களுக்கு 20 ஸ்ட்ரக்சர் வரும் எப்ளைடையும் பியோவும் சேர்த்து மொத்தம் 20 ஸ்ட்ரக்சர் இருக்கு உதாரணமா வந்து நாங்க இங்க 2 எஸ்ஏ ட்ரை பண்ணதால பியோல ஒரு ஸ்ட்ரக்சரை கவர் பண்ணா எப்ளைட்ல 2 ஸ்ட்ரக்சரை கவர் பண்ணுவோம் ஆக 8 மாசத்துக்கு ஆசல ஒரு மாசத்துக்கு 3 என்றா கிட்டத்தட்ட 24 ஸ்ட்ரக்சருக்கு ப்ரிப்பேர் பண்ண அளவுக்கு நாங்க வந்துருவோம் சரியா கவுண்ட் குயிஸ் நம்பரை கூட்டம் போட்டிக்கு அடுத்து பாஸ் பேப்பர் தானே பாஸ் பேப்பர் இல்ல பாஸ் பேப்பர் பேஸ் பண்ணி தான் அதாவது ஃபியூச்சர் பேப்பர் நான் பார்ப்போம் சரியா பாஸ் பேப்பர் பேஸ் பண்ணி எப்படி ஃபியூச்சர் பேப்பரை செய்யலும்னு நாங்க பார்ப்போம் அடுத்து வேற ஏதாவது ஐடியா திஸ் இஸ் குட் போட்டிக்கிறீங்க ஐடியா இருந்தா சொல்லுங்க நல்ல ஐடியான்ற ஒரு ஆள் போட்டிக்கிறீங்க யாருக்கும் மெசேஜ் போடலும் பயப்படுவேனா போடுங்க சரி ஓகே போட்டிங்க சரியா இதுதான் என்னங்கட மந்த்லி பிளான் அதாவது 8 மாசத்தை நாங்க இப்படித்தான் கொண்டு போக போறோம் சரியா அடுத்தது வந்து ஒவ்வொரு மந்த்லயும் ஒவ்வொரு வீக் எப்படி பிளான் பண்ண போறோம்னு பார்க்க போறோம் இதே மாதிரி நீங்களும் என்னன்னா ஒவ்வொரு பாடத்துக்கு நீங்க பிளான் பண்ணிக்கிறீங்க இது வந்து கிளாஸ்ல பிளான் தான் சரியா இதை விட ஸ்பீடா போகலுமாண்டா ஸ்பீடா போங்க ஸ்லோவா போகலுமாண்டா இதை விட ஸ்லோவா போனா சரியா அப்ப அந்த கிளாஸ்ல வந்து அந்த கேள்வி எப்படி செய்யறதுக்கான கைட் வழங்கப்படும் ஆகவே கேள்வி அது எல்லாருக்கும் வழங்கிக்கும் செஞ்சுக்கும் சரியா அதாவது கிளாஸ்ல கேள்விகள் செய்வோம் அடுத்தது வந்து என்னன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து அடுத்த கிளாஸ் அடுத்த ஞாயிறு தானே அது வரைக்கும் நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குயிஸ் போடுவேன் சரியா ஒவ்வொரு குயிஸ் போடுவேன் இதை நீங்க கட்டாயம் செய்ய வேணும் எப்படி செய்யணும் நான் பரவ சொல்லேன் அடுத்தது வந்து இதுவும் வந்து உங்களோட செல்ஃப் இது ஹெல்ப் வேணுமெண்டா தருவேன் பட் இதெல்லாம் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் ஆனா தொடர்ந்து கிளாஸ் வாரங்கள் இது கட்டாயம் செய்ய வேணும் என்னண்டா சனிக்கிழமைக்கு இல்லாட்டி 3 நாள் ஒதுக்கி ஒவ்வொரு வருஷத்துல பாஸ் பேப்பரையும் எந்த இது படிக்குமோ உதாரணமா இந்த கிழமை வந்து நாங்க வீட்டி கிராஃப் படிச்சா இதுல இருந்து அடுத்த சண்டே வர நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டி கிராஃப் கொஸ்டின் போடுவேன் எல்லாம் வித்தியாசமான நல்ல ஐடியாஸ் போடுவேன் சரியா அதே மாதிரி இன்றைக்கு வீட்டி கிராஃப் எப்படி செய்த கைட இன்றைக்கு நான் போட்டா நீங்க அடுத்த கிளாஸ் வர முன்னுக்க 5 இயர்ஸ் பாஸ் பேப்பரை கட்டாயம் ஸ்கீமை வச்சு நீங்க செய்ய வேணும் சரியா ஏன் ஸ்கீமை வச்சு செய்ய வேணும் நான் ஒரு சொல்லுவேன் சரியா இதுதான் எங்களோட வீக்லி பிளான் இதை விட நல்ல ஐடியாஸ் இருந்தா சொல்லுங்க இல்லாட்டி இது ஓகேண்டா சொல்லுங்க இதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் சொல்லுங்க சொல்லுங்களேன் சரியா ஓகே இது இல்லாம வந்து உங்களுக்கு இதை விட நீங்க ஸ்பீட்ல போயிடமாட்டா பர்சனலா ஹெல்ப் வேணுமாட்டா கேளுங்க சரியா இல்லாட்டி இதை விட ஸ்லோவா இருந்தாலும் கேளுங்க நான் ஹெல்ப் பண்ணுவோம் அடுத்தது வந்து என்னண்டா இது முக்கியமான விஷயம் என்னண்டா இந்த ஐடியா வந்து இது வந்து பொதுவா செய்ய மாட்டீங்க கிளாஸ் வர ஆட்கள் இது கட்டாயம் மற்ற ஆட்கள் செஞ்சா இது உங்களுக்கு ஆப்ஷனல் ஆனா இதுல பிரயோசனம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் செய்த டைமுக்கு தான் விளங்கும் சரியா இப்ப நான் சின்ன கேள்வி கேட்கிறேன் நீங்க ஒரு பாடத்தை நல்லா விளங்கிக்கிட்டு எப்படி நீங்க அறிஞ்சு கொள்வீங்க நீங்க ஒரு பாடத்தை நல்லா விளங்கினு நீங்க எப்படி உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்படி சொல்லுங்க பாப்போம் ஒரு பாடத்தை உங்களுக்கு நல்லா விளங்கின உங்களுக்கு எனக்கு ஷுவரா செல்லேலுமெண்ட் ஆட்கள் வந்து எப்படி செல்லேலுமெண்ட் நீங்க எப்படி நிறுவீங்க அதாவது எனக்கு ஒரு பாடம் நல்லா தெரியும் நிறுவத்தை எப்படி நிறுவேலும் உங்களுக்கு ஒரு பாடம் நல்லா தெரியும் எப்படி உங்களுக்கு நிறுவேலும் through past paper where it is பேப்பர் செய்யும் போது விட வந்தா நல்லா விளங்கும் அர்த்தமா எந்த கொஸ்டின்ஸ் வந்தாலும் செய்ய இயலும் இன்னொரு ஆளுக்கு சரியான இப்பதான் வந்தீங்க நான் சொல்லல சாரி சரி நீங்க சொன்ன மாதிரி பாஸ்ட் பேப்பர்ஸ் கொஸ்டின் செய்ய இயலுமாய்க்கும் பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின் கிளியரா செய்ய இயலுமா இருந்தா ஓகே குயிஸ் மூலம் அதர்ஸ் கேட்கிற டவுட்டை
சரி, ஆன்சர் 2 வந்துட்டு நல்ல ஆன்சர். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். என்னண்டா இன்னொரு ஆளுக்கு வந்து நீங்க ஒரு பாடத்தை வந்து தைரியமா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியவரா இருந்தா அந்த டைம் தான் நீங்க வந்து ஒரு பாடத்தை நல்லா விளங்கினது அர்த்தம். அடுத்தது வந்து என்ன சொல்ல வரணும்னா, ஒரு பாடத்தை வந்து முதலாவது வந்து நீங்க ஒரு டீச்சர் இருந்து படிப்பீங்க, சரியா? ரெண்டாவது அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுல உங்களுக்கு ஒரு 10% விளங்கும். ரெண்டாவது என்னன்னா, அதை நீங்க செல்ஃபா நிறைய கேள்வி செஞ்சு பார்த்துப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு 50% விளங்கி இருக்கு, சரியா? மூணாவது என்னண்டா, ஒரு 90% விளங்குறதுக்கு என்னண்டா, நீங்க ஒரு ஆளுக்கு கேள்வி ஒண்ணு விளக்கப்படுத்தி காட்டுங்க. அந்த டைம்ல வந்து உங்களுக்கு நிறைய ஐடியா வரும். நீங்க செஞ்சு பாருங்க, சும்மா செஞ்சு பாருங்க, உங்களுக்கு நிறைய ஐடியா வரும். அதுக்குதான் நான் சொன்னேன்னா 2-3 பேரா ஜாயிண்ட் ஆகிக்கலுங்க. குரூப் ஸ்டடி என்ற பேர்ல டைம் வேஸ்ட் ஆக்காம 2-3 பேர் எப்படின்னா ஒரு டார்கெட், அதாவது ஏழைக்கியாலும் எஸ்லைக்கியாலும் ஜாயிண்ட் ஆகுனா ஏழைக்கிய 2 பேரு ஜாயிண்ட் ஆகுங்க, சரியா? என்னன்னா 2 பேருக்கும் அது பிரயோசனம் ஆயிக்கும், நல்ல ரேங்குக்கு வரையிலும் ஆயிக்கும். தனித்தனியா ட்ரை பண்ணதை விட பீலைக்கியாலும் உங்களுக்கு லெவல் தெரியுமாய்க்கு தானே, சரியா? ஆகவே உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட் ஒண்ணு என்ன நீங்க உங்களுக்கு பார்ட்னரா தெரிவு செஞ்சுக்கலீங்க. கிளாஸ் வாரார்கள் கட்டாயம் எனக்கு யார் உங்களோட பார்ட்னர் எனக்கு அனுப்ப வேணும். 2 இல்லாட்டி 3 பேர், அதாவது ஏயும் பியும் அந்த லெவல் உங்களுக்கு தெரியுமாய்க்கும். எஃப்பும் ஏயும் சேர வேணாம், ஏண்டா ஏக்கு அது கரைச்சர், சரியா? ஏழைக்கு ஒரு ஆளுக்கு வந்து எஃப்ஐக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஏழைக்கு ஒரு ஆளுக்கு வந்து எஃப்லைக்கு ஒரு ஆளுக்கு வந்து கேள்வியை விளக்கப்படுத்த லேஸ் ஆகிக்கும். ஏண்டா எஃப்லைக்கு ஒரு ஆள் வந்து கேட்க போறது சின்ன கேள்வி. ஆனா ஏழைக்கு ஒரு ஆள் வந்து இன்னொரு ஏழைக்கு ஆளுக்கு விளக்கப்படுத்த செல்ல 2 பேருக்கும் நிறைய டவுட் வந்து கிளியர் ஆகும். அதால உங்களோட ரேங்க் குறைய போறதும் இல்லை, அடுத்த ஆள் ரேங்க் கூட போறதும் இல்லை. 2 பேரும் நல்ல யூனிவர்சிட்டி போவீங்க. இருக்கிறதை விட நல்ல ரேங்க் தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி வரும், சரியா? இப்ப என்னண்டா அது வந்து குரூப். அடுத்தது என்னண்டா வேர் ஆர் யூ நவ், அதாவது இப்ப உங்களோட லெவல் என்ன? உதாரணமா நான் எஃப் லெவல்ல இருக்கேனா இல்லாட்டி CSBA எந்த லெவல்ல இருக்கேன்னு உங்களுக்கு செல்லேலுமா இருக்குதா? யாருக்கு அப்படி செல்லேலும்? நான் லெவலை கேட்க மாட்டேன், யார் எல்லாத்துக்கும் அப்படி செல்லக்கூடியதா இருக்குது. நான் இந்த லெவல்ல தான் இருக்கேன். எஃப் என்ன, நான் இதற்கும் ஒன்றும் டச் பண்ணியும் இல்லை, என்ன செய்யறதே விளங்குது இல்லை. அப்படி கேட்கற எல்லாம் எஃப் இல்லாட்டி எஸ் கேட்டகரிக்குள்ள தான் வருவீங்க, சரியா? ஆகவே இப்படி எனக்கு நான் என்ற தற்போதைய நிலையை செல்லேலும் என்று செல்லார்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு ஆள் பி லெவல் போட்டிக்காரு. கொஞ்சம் இல்லைங்க, நான் ஒரு இது போடலுமான்னு பார்க்குவேன், போல் போடலுமாண்டு ஒரு போல் ஒன்று போடலுமான்னு பார்க்குவேன். யார எனோட்டேட் பண்ணது? சரியா? இப்ப பாருங்க, போல் போடலாம். என்னண்டா அந்த வெபினார் பேஜ் தான் போடலுமா, இதுல போடலாம். நான் இன்றைக்கு வந்து நான் இதை வந்து இடத்துல டெலிகிராம்ல போடுவேன், நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அடுத்தது என்னன்னா, இந்த இடத்துல இருந்தவங்களுக்கோ இந்த 8 monthsல எந்த இடத்துக்கு போகலும், ஒரு 8 monthsல வந்து எந்த இடத்துக்கு போகலும் ஆயிக்கும், அதை யாருக்கு செல்லலும்? அதாவது உதாரணமா நான் பில இருந்தா எனக்கு வந்து ஏக்கு போறதுக்குரிய பிளேன் எனக்கு இருக்கா? 8 மாசத்துல ஏக்கு போறதுக்குரிய பிளேன் இருக்கா? அப்படி எல்லாம் யாருக்கு செல்லலும்? I can go to A inshallah. ஒரு ஆள் வந்தீங்க, 2 பேர் வந்தீங்க. C to A இன்னொரு ஆள் வந்தீங்க. நான் 3 பேர் வந்தா சரி. C லெவல்ல இருக்கு இன்ஷால்லா ஏக்கு ட்ரை பண்றேன். இன்ஷால்லா ஓகே, இன்ஷால்லா ஏக்கு போகேல். சரி, அதாவது நிறைய பேர் வந்து ஏக்கு போகேல் மட்டும் சொல்லுதீங்க, சரியா? இதே நிலைமையில நிறைய பேர் வந்து எஸ் எடுத்தாவது பாஸ் ஆக வேணும் என்ற நிலையிலையும் இருப்பாங்க, சரியா? அப்ப அவங்களுக்கு ஒரு அப்ரோச், இவங்களுக்கு அப்ரோச் வந்து வித்தியாசப்படும், சரியா? இப்ப என்ன கேள்வி என்னன்னா, இங்க ஒரு பில இருந்தா நீங்க ஏக்கி போறதுக்கு உங்களுக்கு ஏதாவது பிளேன்
போட்டிருக்கிறீங்களா? ஏதாவது பிளேன் போட்டிருக்கீங்களா? பில இருந்து ஏக்கு போறதுக்கு ஏதாவது பிளேன் போட்டிருக்கீங்களா? யாராவது பிளேன் போட்டிருந்தா எனக்கு சொல்லுங்க. என்ன இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தீங்களா? சவுண்ட் கேக்குது இல்லையா? சரி 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 சரி, நல்ல வே காட்டுங்க. சரி, அடுத்தது நோ பிளேன் த்ரூ ஹார்ட் ஒர்க். இது வந்து நான் இருக்கவே கூடாத பிளேன் தான். இது நோ பிளேன் த்ரூ ஹார்ட் ஒர்க் தான். என்ன இருக்கவே கூடாத பிளேன் தான் அது. நோ பிளேன் த்ரூ ஹார்ட் ஒர்க். சொல்லுங்க வேற யாராவது. சரி, இன்னொரு ஆள் சொன்னா நான் பேத்துருவேன். Account of is கிளாஸ்ல क्वेश्चन செய்யணும் இருக்கு. பட் கிளாஸ்ல क्वेश्चन செய்யணுமா இருக்கு. பட் எக்ஸாம் பேப்பர்ல தான் மார்க்ஸ் வர மாட்டேங்குது. அதான் நாங்க இந்த கிளாஸ்ல செய்ய போறோம். சரியா? என்ன வருகுது விட்டுட்டு அனுப்பாதீங்க. ஒவ்வொரு துண்டு அனுப்பாதீங்க, மொத்தமா மெசேஜ் அனுப்புங்க. சரியா? இப்ப அடுத்த பாட்டுக்கு போவோம். இப்ப பாருங்க, இந்த 8 மாசத்துல நீங்க எப்படி படிக்க போறீங்க? இப்ப நான் 2 ஆப்ஷன் போட்டீங்க. எக்ஸாமுக்கு ஒன்று படிக்கலும், இல்லாட்டி நாலேஜுக்கு ஒன்று படிக்கலும். இதுல நீங்க எந்த கேட்டகரி? எக்ஸாமுக்கு படிக்க போறீங்களா, நாலேஜுக்கு படிக்க போறீங்களா, இல்லாட்டி ரெண்டுக்கும் படிக்க போறீங்களா? இதுல நீங்க எந்த கேட்டகரி? முதலாவது ஆன்சர் ஃபார் எக்ஸாம், ரெண்டாவது எக்ஸாம், மூணாவது எக்ஸாம், 4 நொலேகேயா. ஒரு ஆள் போட்டியா எனக்கு விளங்கல்ல. போத் எக்ஸாமுக்கு தான். சரி, நிறைய பேர் எக்ஸாம் போத் இருந்தாலும் அதுக்கு வந்து செட்ல படிச்சுட்டீங்க. அவருக்கும் வந்து எக்ஸாம் பாஸ் ஆகணும் ஐடியா இருக்கு. யாருக்குமே தனியா இவ்வளவு கஷ்டப்பட்டு நாலேஜை மட்டும் எடுத்துக்கும் போற ஐடியா இல்ல. எக்ஸாம் ஃபார் ஏ லெவல், நாலேஜ் ஃபார் யூனிவர்சிட்டி. நீங்க பிரைவேட்டா யூனிவர்சிட்டி போறேன்டா இங்க ஏ லெவல்ல வந்து நல்லா நாலேஜ் எடுக்கலும். என்னண்டா கட்டாயம் வந்து ஏ லெவல் நாலேஜ் இல்லாம போனா நீங்க கஷ்டப்படுவீங்க. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்டா, சில ஆட்களுக்கு வந்து என்ன, நான் போற அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், இப்ப இந்த எக்ஸாம் சரி பாஸ் பண்ண போயிடும். அதாவது அநேகமான ஆட்களுக்கு வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண வேணும். சரியா? பாருங்க, நான் இதை பாருங்க என்னண்டா லெஃப்ட் கொஞ்சம் ஸ்லோ ஆகிக்காதான் கொஞ்சம் இதாகுது. இல்லைங்க, லெஃப்ட் கொஞ்சம் இதாகுது. நான் ஃபாஸ்டா போறேனா? நான் ஃபாஸ்டா போறேனா? இல்ல இல்ல, கலைக்கிறது வேணாங்குதா? ஹலோ ஹலோ